கீழே ஒரு குரூப் போட்டோ வச்சிருக்கு. அது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா பண்ணி கொடுத்துட்டு இருக்கார். இது எல்லாத்தையும் தாண்டி யோசி அதினாவோட எல்லா நிகழ்வுகளையும் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு தனக்கான விஷயங்களை அழகா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிற நம்ம அன்பு சகோதரர் முருகவேல் சார். நான் திருவாரூர்ல இருந்து 2 3 வாட்டி சில பிள்ளைங்க படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வேலைக்காக வேணும், வேலை வேணும், அந்த விஷயங்களை கொடுங்க அப்படின்னு உடனே ப்ரொஃபைல் அனுப்புங்க சார், பண்றேன் சார் சொல்லிட்டு அதுல சில விஷயங்களை முன்னெடுக்கிற அப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு அந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறவர். நிறைய அட்வைசர் அண்ட் மென்டாரா பார்த்தீங்கன்னா ஐடிஎன்டி கப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் அப் இந்தியாவோட அதில் இருக்காரு. அது டிஎன் சில்ஸ் தமிழ்நாடு ஸ்கில்ஸ், தமிழ்நாட்டுக்கே ஸ்கில் கற்றுக் கொடுக்குற இடத்துல இருக்கிறார். ஐஐடி மெட்ராஸோட ரிசர்ச் பார்க்கில் மெம்பராகவும் அட்வைசராகவும் இருக்காரு. அடுத்து என்எஸ்டிசி அதோட அதர் ஸ்கில் மென்டார் அதோட மென்டாராக இருக்கார். இப்படி ஏகப்பட்டவர்கள் அவர் பற்றி நான் பேசணும்னா நான் 40 நிமிஷமும் நான் பேசணும். அப்படி மிக சிறப்பான ஒரு அன்புக்கும் பண்புக்கும் ஒரு தைரியத்திற்கும் திறமைக்கும் இப்படி நிறைய விஷயங்களுக்கு உரிமையான நம்முடைய முருகவேல் சார் அவர்களுக்கு நம்முடைய அன்பான வணக்கங்களையும் அன்பையும் சொல்லி அவரை அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். அதே நேரத்தில் பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுக்குது. இப்போ ரொம்ப அழகா என்எல்பி பிடிச்சி இப்போ வார வாரம் என்எல்பி போயிட்டு இருக்குது. அடுத்து புக் ரைட்டிங் ரொம்ப சூப்பரா முடிஞ்சுது. ஏன்னா நடத்துனது ரொம்ப சூப்பரான ஆளு அப்படின்னு இப்போ யாராவது சாட் பாக்ஸ்ல போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அப்ப இப்படி சிறப்பான உடனே முருகல் சார் போடக்கூடாது, நம்ம பேசி வச்சுட்டு போறதா ஆயிரும். வேற யாராவது எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்க போடணும் அப்படி. அப்போ ரொம்ப அழகா போடுச்சு. அதுல பப்ளிஷர் புத்தகம் எழுதுறது எப்படி, இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப அழகா சொன்னோம். இப்ப நாம எப்படி பேசுறது சார், கடகடன்னு ஏதோ பேசுறீங்களே, என்ன எங்க போனாலும் எங்க நிப்பாட்டினாலும் பேசுறீங்களே, அது எப்படி சார் பேசுறது அப்படின்னு நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு பேச்சுக்கலையில ரொம்ப அழகா நிறைய பெரிய அளவுல ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயங்களை செஞ்ச நம்ம எம்டி ஆதிகிருஷ்ணன் சார் ஒரு 3 நாள் கோர்ஸ் ஆன்லைன்ல எடுக்கிறார். எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிற ஒரு சிறப்பு கோர்ஸ் எடுக்கிறார். தேவைப்படுறவங்க, நல்லா பேசணும்னு நினைக்கிறவங்க, பேச்சுங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ நான் பேசுற மாதிரி அடுத்து முருகல் சார் பேசுற அது மாதிரி நம்ம ஒரு எஃபெக்டிவா நம்மளோட விஷயங்களை ப்ரெசென்ட் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வெறுமனே மேடையில பேசுறதுக்காக தலைவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை. நீங்க ஒரு கம்பெனியில வேலை பார்க்கறதா இருக்கலாம், உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள புரிதலை ஏற்படுத்திருக்கலாம். இப்படி எதுக்கு வேணாலும் அந்த எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக் கத்துக்கிட்டீங்கன்னா அந்த எஃபெக்டிவ் எங்க வேணா பயன்படுத்திக்கலாம். ஒரு சின்ன பஞ்ச் டைலாக்ல பாதி வேலை முடிஞ்சிடும், ஒரு சின்ன கமெண்ட்ல பாதி வேலை முடிஞ்சிடும். இப்போ இதெல்லாம் எங்க சார்னா அதுக்காக நீங்க தயாரிக்கிறப்ப அந்த விஷயங்களை ரொம்ப அழகா நீங்க முடிச்சுட்டு போயிட முடியும். நீங்க எல்லாத்தையும் கிரியேட்டிவா எப்போது யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நீங்க சரி செஞ்சிட முடியும். அது நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு பழமொழியில அடிக்கடி நான் சொல்லுவேன் இல்லையா, அப்போ பழமொழியில ஏதாவது ஒரு பழமொழியில் அப்போ இது எங்கே கொண்டு ஃபிட் பண்ணுறதுங்கிறது நீங்கள் எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ உங்கள் யாருக்காவது தேவைன்னா அந்த விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும், வேண்டுகிறவர்களுக்கு அதை பகிர வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு இந்த நிகழ்வுக்கு செல்வோம். வெல்கம் முருகவேல் சார், ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். நன்றி சார், நன்றி சார். சார் ஸ்கிரீன் ப்ரெசென்ட் பண்ணிட்டுமா? பண்ணிடுங்க சார், எதோ வேணாலும் பண்ணலாம் சார். நீங்கள் ஓகே சார், நன்றி சார். 55 வரலையும் எதோ வேணாலும் நீங்கள் பண்ணலாம் சார். நீங்கள் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் கொடுங்க சார். 65 ஸ்லைடு இருக்கு. சரி சார், 60 வரலையும் எடுத்துங்க சார். எடுத்துக்கோங்க சார். எல்லாருமே ரொம்ப அழகா ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த 3 ஐஸ் என்னன்னு வந்துட்டே இருக்கு சார். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா சார்? இருக்கு சார். ஃபுல் மோட் கொண்டு வந்துருங்க. அடிக்கடி இந்த பிளாக் பிளாக்கா வருது பார் இல்ல பாரா. அது நான் இப்போ ஹைட் மீட்டிங் கண்ட்ரோல் எடுத்துறேன் சார். ஓகேங்களா? ஓகே சார். அந்த ஃபுல் ஸ்கிரீன் வர சொல்லுங்க. பிபிடி பிரசன்ட் ஸ்லைட் ஷோ அது. ஓகே சார். வந்து சார். சூப்பர் சார். வந்துச்சுல? ஓகே சார். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம 92வது நாளில் இருக்கோம். 100 நாள் நோக்கி பயணம். இன்னும் 8 நாட்கள் தான் இருக்குன்னு சொல்லாமல் இந்த 8 நாள்லையும் நம்ம அதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நம்மளோட முன்னேற்றத்தை கொண்டு வரணும் தான் நம்மளோட மைண்ட் செட்டை வச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் தமிழ் கலந்து நான் உங்களுக்கு நான் டெலிவரி பண்ணுறேன். என்னோட சின்சியர் கிராட்டிடியூட் நம்மளோட ப்ரோக்ராம் ஆர்கனைசர் டீம் ப்ளஸ் இப்போ இந்த 3 ஐஸ்ன்னு சொன்னது இதுலேயே 3 ஐஸ் இருக்கும். ஆதிகிருஷ்ணன் சார், அறிவழகன் சார், என் பேர் சொல்ல நம்ம ப்ரோக்ராம் ஆர்கனைசர் டீம். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி சிறப்பான ப்ரோக்ராம் எடுத்து போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான்
ஆதிகிருஷ்ணன் சாரோடையும் யோசி டீமோடையும் ஆல்மோஸ்ட் ஒரு 5 வருஷமா தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 2020 கோவிட் அப்போ எங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து யோசிக்கு நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து என்னோட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து 3 ஐஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பிளான் பண்ணணும்னா, எல்லாரும் அவங்களோட கண்கள் 3 ஐஸ்னா நேற்று வந்து அந்த டயக்ராம்லையும் போட்டிருப்பேன் 3 கண்கள் போடுற மாதிரி. உங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எல்லாரும் வந்து உங்களோட ஐஸை ஒரு 3 தடவை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த செஷன் வந்து நமக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். ஒவ்வொரு ஐயை பற்றியும் என்னென்ன பண்ணணுங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸசைஸ், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்களே ஒரு 3 தடவை கண்ணை மூடி திறந்துக்கோங்க. எல்லாம் பண்ணிட்டீங்களா? எதனா சாட் பாக்ஸில் போடுங்க. ஐ எம் ரெடி டு கிளியர் த டவுட்டு. 3 ஐஸுங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னோவேட், இம்ப்ளிமெண்ட், இம்பேக்ட். இது நம்ம டெக்னாலஜிக்கு மட்டும் கிடையாது, இது வந்து ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் இது யூஸ் ஆகும். நேற்று ப்ரோக்ராம் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க, நம்ம விவேகானந்தன் சாரோட ப்ரோக்ராம். ஸோ அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நேற்று ஃபைனான்ஷியல் பேர்டன், அதை எப்படி நம்ம ஃபைனான்ஷியலாக ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரி ரூல்ஸ்லாம் கடைப்பிடிக்கணும்னாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் பேர்டன் வராமல் இருக்கிறதுக்கு தான் இன்னைக்கு ப்ரோக்ராமில் இருக்கிற டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பார்த்து வந்து அதை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த கடன் அந்த செயலாம் அவர் நேற்று சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு நம்மளோட ப்ரோக்ராமோட டிப்ஸு உங்களுக்கு கண்டிப்பாக அவர் சொன்ன டிப்ஸையும் சேர்த்து சிங்க் பண்ணி உங்களுக்கு எப்படி அந்த வழிமுறைகள்லாம் சொல்லி நான் கற்றுக் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 3 ஐஸ்குள்ளே போயிடலாம். இன்னோவேட், இம்ப்ளிமெண்ட், இம்பேக்ட். ஸோ இதை நான் தமிழாக்கம் பண்ணியிருக்கேன். ஆக்கம், நடைமுறை, தாக்கம். ஸோ இது 3ம் சேர்ந்து வந்தது தான் நம்ம வந்து தொழில் முனைவு, என்டர்பிரனர்ஷிப்னு சொல்லி சொல்லுவோம். நமக்கு வந்து இந்த உங்க கனவை நனவாக்கணும், அப்புறம் நம்மளை வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிறதுக்குரிய ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம், அப்புறம் சமுதாய மாற்றத்துக்குரிய பாதையில வந்து நம்மளை வந்து வழிநடத்திக்கணும். சோசியல் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம எத்தனை பேர் இங்க ஆண்டர்பிரனர் கொஞ்சம் இதுல சாட் பாக்ஸ்ல இருந்தா போடுங்க. ஸோ தட் இந்த செஷன் முடியும் போது யார் ஆண்டர்பிரனரா இல்லையோ அவங்களுமே ஆண்டர்பிரனர் ஆகக்கூடிய டிப்ஸ் எல்லாம் வந்து இதுல இருக்கும். ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னா நீங்க சாட் பாக்ஸ்லயே கூட போடுங்க. ஸோ நான் ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் எத்தனை பேர் ஆண்டர்பிரனர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆண்டர்பிரனரா இல்லாதவங்க அவங்க எப்படி ஆண்டர்பிரனர் ஆகுங்கக்கூடிய டிப்ஸையும் நான் வந்து கொடுத்துட்றேன். அதோட என்ன ஸ்கீம்ஸ், என்ன கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த 3 ஐஸ் ஃபாலோ பண்ணி நீங்க உங்களோட ஆண்டர்பிரனர்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய பேர் போட்டிருக்கீங்க, நிறைய பேர் பார்ட் டைம்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். நான் வந்து ஒவ்வொருத்தரையும் ஆண்டர்பிரனர் ஆகணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடலாம். ஸோ எதுக்குப்பா நம்ம இன்னோவேட் பண்ணணும் அப்படின்னா, புது ஐடியாஸ், நமக்கு வந்து என்ன ஒரு ஐடியாஸ் தோணுதோ அந்த ஐடியாஸை எம்ப்ரேஸ் பண்றதுக்கு நம்ம இன்னோவேட் பண்ணணும். சேலஞ்ச் தான் நார்ம்ஸ். ஏதாவது நமக்கு ஒரு டாஸ்க் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாஸ்கை வந்து எப்படி நம்ம சேலஞ்சிங்கா அதை எடுத்துட்டு போகணும்னு பார்க்கணும். அப்புறம் ப்ராக்ரஸ், வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும், அந்த ப்ராக்ரஸை எப்படி நம்ம இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துட்டு போகணும். ஸோ இந்த ஒரு 3 ஐடியாஸ்க்காக தான் நம்ம வந்து இன்னோவேட் பண்ணியே ஆகணும். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஐ. ஸோ இந்த இன்னோவேட் பண்ணீங்கன்னாவே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா புது டெய்லி நீங்க நிறைய பேர் என்டர்பிரனர்னு சொல்றீங்க, என்டர்பிரனர் ஆகிறவங்களுக்கும் சொல்றோம். நிறைய பேர் என்ன ஐடியாஸை வந்து காப்பி பண்றாங்க. தயவுசெய்து ஐடியாஸை வந்து காப்பி பண்ணாதீங்க, நியூ ஐடியாஸை வந்து திங்க் பண்ணுங்க. அப்பதான் வந்து ஸ்டாண்டர்டா யூனிக் பண்ணும். அவன் ஐஸ்கிரீம் கடை ஆரம்பிச்சுட்டா நானும் ஐஸ்கிரீம் கடை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லாதீங்க. ஓகே, நீங்க அந்த ஐஸ்கிரீம்லயே டிஃப்ரெண்டா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுங்கிறத சொல்லுங்க. இதை பத்தி நானும் உங்களுக்கு சொல்றேன். ஸோ என்னன்னா, இதே ஐஸ்கிரீம் இந்த டிப்ஸை எடுத்துட்டு எங்க ஸ்டார்ட் அப் டிஎன்ல ஒரு லேடி வந்து கருப்பு கோணி ஐஸ்கிரீம் வந்து செய்யறாங்க. ஸோ எல்லாரும் ஐஸ்கிரீம்னா எல்லாரும் பாலில் யூஸ் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கருப்பு கோணி ஐஸ்கிரீம் பண்ணியிருக்காங்க. அவங்கள பத்தி தொடர் வந்து ஸ்டார்ட் அப் சிங்கம்னு சொல்லி நம்ம ஹாட் ஸ்டார்ல வந்திருக்கோம். அவங்களும் வந்து அதை பத்தி பேசினாங்க. ஸோ நான் இதுதான் சொல்றேன், இன்னோவேட் நியூ ஐடியாஸ். ஸோ உங்களுக்கு
புது ஐடியா, புது திட்டங்கள் தீட்டினீங்கன்னா அந்த இன்னோவேட் வந்தாதான் நீங்க வந்து என்டர்பிரனர் ஆக முடியும். என்டர்பிரனர் இருந்தீங்கனாலும் அதுல வந்து கண்டினியூ பண்ண முடியும். நெக்ஸ்ட், சரி ஐடியாஸ் மட்டும் இருந்தா பத்தாது, உங்களுக்கு விஷன் இருக்கணும். அந்த விஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எப்படி உங்களை நீங்களே ஃபுல்லா செல்ஃபா இன்வால்வ் பண்ணிட்டு ஒரு டிட்டர்மினேஷனோடையும் ஒரு பர்பஸோடையும் அதை வந்து நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் அந்த ஐடியாஸ்க்கு வந்து சக்சஸ் ஆகும். இல்லைன்னா அந்த ஐடியாஸ்க்கு வந்து சக்சஸ் வந்து இருக்காது. நீ வெறும் ஐடியாவை மட்டுமே நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நாங்க நிறைய பார்த்துருக்கோம். ஸ்டார்ட் அப்ல என்ன பண்ணுவான், நிறைய ஐடியா மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நேத்து கூட ஒருத்தர் வந்து சந்திச்சோம். அவர் என்ன சொன்னாரு, சார் நம்ம வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல தண்ணி சப்ளை இல்லை சார், நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா எல்லா இடத்துக்கும் பப்ளிக் பிளேசஸ் எல்லாத்தையுமே தண்ணி கொண்டு வந்துட்டோம்னா இந்த வாட்டர் கேன் ஃபெசிலிட்டி, இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் வராதுன்னு சொன்னாரு. ஸோ அவரோட திட்டங்கள் வந்து நல்ல திட்டம், பட் அதை டிட்டர்மினேஷனும் பர்பஸாகவும் அதை அச்சீவ் பண்ண முடியுமாங்கிறது தான் நேற்று எங்களோட கருத்தை அவருக்கு வந்து முன் வச்சிருக்கோம். ஸோ அதை அவர் எப்படி கொஞ்சம் மாற்றி ஃபைன் டியூன் பண்ணி எடுத்துட்டு வராருங்கிறது தான் இது. ஸோ ஒரு ஐடியாஸ் வந்து இன்னோவேட் பண்ணீங்கன்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இம்பேக்ட். இப்போ இன்னோவேட் பண்ணியாச்சு, இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, அது எப்படி நம்ம சொசைட்டியில அதை இம்பேக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னோம். இப்போ ஹெல்த் சம்பந்தமா ஒருத்தர் வந்து புதுசா ஐடியாஸ் கொண்டு வராங்க. அப்புறம் வந்து சொசைட்டிக்காக கிளீனிங்கு, அப்புறம் வந்து வேற சுகாதாரம், அப்புறம் மருத்துவம், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான நிறைய சொசைட்டிக்கு தேவையானது இருக்கு. ஸ்கில்லிங்கு, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல அவங்க எப்படி இம்பேக்ட் பண்றாங்கிறது தான் அவங்க நிலைச்சு நிற்க முடியும். ஸோ இந்த 3 ஐயை வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். என்னால சீக்கிரம் முடிச்சுட்டேன்னு நினைக்காதீங்க. இந்த 3 ஐ ஸ்டார்டிங்ல தான் என்ன வரும் அப்படின்னா, எப்படி இந்த 3 ஐயை அச்சீவ் பண்றதுக்கு யுவர் என்டர்பிரனர் ஜர்னி இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட என்டர்பிரனர் ஜர்னியை வந்து எப்படி நீங்க எடுத்துட்டு போறீங்க இந்த 3 ஐ யூஸ் பண்ணி அப்படிங்கிறது தான் வரப்போற ஸ்லைட்ஸ்ல நான் காட்ட போறேன். ஸோ என்டர்பிரனர்ஷிப்னா என்ன சார்? தொழில் முனைவர்னா என்னன்னா, லீட் வித் பேஷன். ஸோ உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும். அந்த பேஷனை வச்சு நீங்க எப்படி லீட் பண்ணணும், அதுல இருந்து நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன சந்தர்ப்பங்கள் கிடைக்குதோ அதை வந்து பில்டு பண்ணணும். இன்னைக்கு நமக்கு ஒரு செஷன்ல நமக்கு பேசுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த களத்தை எப்படி யூஸ் பண்ணி நம்ம பேசணுங்கிறது தெரியணும். இதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஐடியா ஒரு இடத்துல வந்து நீங்க ப்ரெசென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பில்ட் பண்ணணும், அதை வச்சு உங்களோட ஃபியூச்சரை வந்து ஷேப் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து என்டர்பிரனர்ஷிப். இதுல வெறும் பெரிய வித்தைகள்லாம் கிடையாது. எல்லாருமே பயப்படுறாங்க என்டர்பிரனர்ஷிப். அதெல்லாம் சப்சிக்வெண்ட் ஸ்லைட்ஸ்ல வந்து நான் வந்து காட்டுறேன். ஸோ என்டர்பிரனர்ஷிப்னால என்ன ஹர்டில்ஸ் வரும், அதை எப்படி ஓவர் கம் பண்றது எல்லாமே காமிக்கிறேன். தொழில் முனைவோர். ஸோ நம்ம தொழில் முனைவோருக்கு இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, இண்டிபெண்டன்ட், கான்ஃபிடென்ஸ், ஆப்டிமிஸ்டிக். ஸோ இதை ஒவ்வொரு கேரக்டர்ஸை பற்றியும் we will go in the subsequent slides. என்டர்பிரனர்ஷிப் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு புது பிஸ்னஸ் இல்லை புது ஐடியா, புது பிஸ்னஸ் வித் எக்ஸிஸ்டிங் ஐடியா. சில பேர் வந்து ஒரு ஐடியா எக்ஸிஸ்டிங்காக இருக்கும், அதை வச்சு புது பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இல்லை என்ன பண்ணலாம்னா, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும், அந்த பிஸ்னஸை வந்து வாங்குவாங்க, எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ். இல்லைன்னா இந்த ஃப்ரான்ச்சைசி நிறைய இப்போ பார்த்துருக்கீங்க. கருப்பட்டி காஃபி போகிற வழியிலலாம் பார்க்குறோம், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கருப்பட்டி காஃபி வந்துருக்கு. அதெல்லாம் வந்து என்னன்னா ஃப்ரான்ச்சைசி. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க, அந்த பிராண்டை வந்து ஃப்ரான்ச்சைசி மூலியமா அதை ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எடுத்தும் நம்ம வந்து பண்ண என்டர்பிரினர்ஷிப்ல பண்ணலாம். ஆர் என்ட்ரிங் இன்டு ஏ ஃபேமிலி பிஸ்னஸ். வழியா வந்து ஃபேமிலியில பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஃபேமிலி பிஸ்னஸ்ல நீங்க ஸ்டெப் இன் பண்ணி அதை எப்படி அங்கேயும் நம்ம வந்து 3 ஐயை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 3 ஐஸை போட்டீங்கன்னா தான் வந்து உங்க ஜேர்னி வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன என்டர்பிரினர்ஷிப் உடைய க்ளூ. ஸோ யாரெல்லாம் என்டர்பிரினர்ஷிப் பண்ணலாம், நியூ ஐடியா இருந்தால் பண்ணலாம், இல்லை எக்ஸிஸ்டிங் ஐடியாவை கொஞ்சம் மாற்றி திங்க் பண்ணலாம், ஒரு பிஸ்னஸை வந்து அப்படியே வாங்கலாம், இல்லை வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்து நடத்தலாம், இல்லை உங்களோட ஃபேமிலி பிஸ்னஸை நடத்தலாம். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன்றும் பெருசாக வேண்டாம். இப்போ நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா ஆப்பிளை கட் பண்ணியிருப்போம், கீழே ஒரு ஆப்பிள் இருக்கு. ஸோ நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு
நார்மல் பீப்புள் ஆப்பிள் கொடுத்தா நம்ம எடுத்தோடனே இப்படி கட் பண்ணுவோம், இல்லை இந்த பக்கம் கட் பண்ணுவோம். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணுறது தான் வந்து ஐடியாங்கிறான், இன்னோவேஷன் சொல்கிறான், இம்ப்ளிமெண்ட் பண்ணு, அதை வச்சு ஆக்டிவிட்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ நீங்கள் ரீசெண்டாக கூட எல்லா சோசியல் மீடியாலாம் ஒரு படம் வந்துச்சு. அதாவது கிர்னி பழத்தை அப்படியே விற்றானா அவன் வந்து வியாபாரி, அதே கிர்னி பழத்தை ஜூஸ் போட்டு விற்றா அவன் வந்து என்டர்பிரனர். இவ்வளோதான் சின்ன டிஃப்ரென்ஸ். ஏன்னா கிர்னி பழம் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு விற்பான், அதே ஜூஸை பார்த்தீங்கன்னா 50-60 ரூபாய்க்கு விற்பான். அந்த 20 ரூபாயில் பெரிய லாபம் வந்து சம்பாதிச்சுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஐடியாஸ். அந்த ஐடியாஸ் வந்து இன்னும் என்டர்பிரினர்ஷிப்புக்கு டெவலப் ஆகும். இப்போ இந்த ஒரு ஆப்பிள் கட்டிங்கில் தான் நான் வந்து சொல்கிறோம். ஸோ இதான் பீட்டர் ட்ரக்கர் வந்து சொல்லியிருப்பார். நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் குருஸ் இங்கே இருக்கீங்க, அவங்களுக்கு தெரியும். எபிலிட்டி டு see the change and difficulty as a business opportunities. நெக்ஸ்ட் ஸ்லைட் போகும். ஸோ எல்லாமே ரீஆர்கனைசிங், அப்புறம் ரிசோர்ஸஸ் அட்டான் பண்ணுறது, அசெப்டன்ஸ் ஆஃப் ரிஸ்க் அண்ட் ஃபெயிலியர்ஸ், இதெல்லாம் வந்து என்டர்பிரினர்ஷிப்புக்கு தேவையான ஒன்று. இன்னோவேஷன் நான் சொன்ன மாதிரி என்னன்னா, இந்த 4 சர்க்கிள் இருக்கிற 4 பேராமீட்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வேணா அதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ஒரு என்டர்பிரினரா, ஒரு தொழில் முனைவரா நீங்க என்ன இருக்கணும்னா, ப்ராப்ளம் சால்விங் இருக்கணும். நீங்க வந்து உங்க கிரியேட்டிவ் திங்கிங் டு அட்ரஸ் த நீட்ஸ், அதாவது ஏதாவது தேவைகள் இருந்ததுன்னா அதை வந்து கிரியேட்டிவா திங்க் பண்ணி அதுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் வந்து எடுத்துட்டு போகணும். மார்க்கெட் கேப்ஸ். ஸோ நான் ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே இதை வந்து காப்பி அடிக்காதீங்க, உங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட்டை வந்து கிரியேட் பண்ணுங்க. அந்த மார்க்கெட்டை கிரியேட் பண்ணாதான் நீங்க கொண்டு வந்த ஐடியா வந்து இன்னோவேட் ஆகி அது சக்சஸ் ஆகும். அதுதான் நம்ம வந்து சொல்லுவோம், ஐடென்டிஃபை தி அன்டாப்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவங்க கடப்பட்ட தெருவிலேயே பக்கத்து தெருவிலேயே போடாதீங்க, டிஃப்ரெண்டான தெருவில் எப்படி திங்க் பண்ணி அந்த மாதிரி க்ரௌடுக்கு எப்படி வருங்கிறத கடை போடுங்க. ஓகே, கடைன்னு சொல்றதுனா நான் வந்து கடையை மட்டும் சொல்ல வரல, உங்களோட ஐடியாஸ், உங்களோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் சொல்றேன். ஸ்கேலபிள் மாடல்ஸ். ரெண்டாவது, இதுல பாதி பேர் என்டர்பிரினர்ஷிப்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, ஸ்கேலிங்கே பண்றது இல்லை. எடுத்தோடனே சொல்றாங்க, சார் நான் அப்படியே தான் சார் பிசினஸ் போயிட்டே இருக்கு. என்ன சார் பண்றீங்க நீங்க? நான் அப்படியே தான் சார் போயிட்டு இருக்கு, ஒரு வருஷமா அப்படியே தான் போயிருக்கு. நீங்க வந்து அந்த ஸ்கேலபிள்க்குரிய ஆக்டிவிட்டிஸ் நெக்ஸ்ட் 5 years to 10 yearsக்குள்ள உங்க பிசினஸ் என்ன மாதிரி ஸ்கேல் பண்ணுங்கிற ஆக்டிவிட்டிஸை வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாதான் உங்க என்டர்பிரினர்ஷிப் வந்து நல்லா டெவலப் ஆகும். நீங்க ஒரு மிகப்பெரிய தொழில் முனைவராக வருவீங்க. டெக்னாலஜி, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே ஒரு லாஸ்ட் மந்த் ஒரு சின்ன செஷன் கொடுத்தேன். நான் ஒரு பிஸ்னஸ்ல என்னென்ன டெக்னாலஜியெல்லாம் இன்க்ளூட் பண்ணால் நம்ம சக்சீட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அதை வந்து நான் ஸ்லைட்ஸ்ல வந்து கவர் பண்றேன், சப்சிக்வெண்ட் ஸ்லைட்ஸ்ல. ஸோ இந்த 4 சர்க்கிள்ஸை வந்து நீங்க வந்து கட்டாயம் வந்து கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த இன்னோவேஷன் என்டர்பிரினர்ஷிப் உடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். ஸோ இதே நம்ம தமிழில் சின்னதாக கொடுத்துருக்கேன், நான் வந்து நிறைய பேருக்கு புரியுங்காக. ஸோ உங்கள் தொழில்முறையோட நம்மளோட வரையறை எப்படி இருக்கணும்னா, தனிப்பட்ட சாகசமாக இருக்கணும். வாய்ப்புகள் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சி அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும், புதிய சிந்தனையை வந்து கொண்டு வரணும். ஸோ இதுதான் வந்து தொழில்முனைவோட வரையறை. ஆமாங்க, கட்டாயம் என்டர்பிரினர்ஷிப்னா ரிஸ்கி. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே கயத்தில் நடந்துகிட்டு இருக்காரு. கயிறே ஒரு பெரிய ரிஸ்க்கு, அதில் ரிஸ்க் எடுத்து அவர் நடக்கிறாரு. இருந்தாலும் கீழே வந்து முதல்ல ரெடியாக இருக்கு அவரை சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு தொழில் முனைவோர், ஒரு என்டர்பிரினர்ஷிப்போட ஜேர்னி வந்து போயிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா இன்கம். பாதி பேர் சொல்லுவாங்க, டே இதுக்கு நீ ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் வேலையே பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இது எனக்கே நடந்திருக்கு. 2016 வரைக்கும் நான் ஒரு பெரிய 2-3 பெரிய கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு 2017 இந்த சொசைட்டிக்காகவும் மக்களுக்காகவும் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம்குள்ள உள்ள வந்து மென்டாராக கன்வெர்ட் ஆனேன். ஸோ அன்னைக்கும் வந்து என்னோட இன்கம் வந்து 0. ஸோ இப்போ வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் பண்ணி கொஞ்சம் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் சொல்கிறேன், என்டர்பிரினர்ஸ் கேன் பி எனி ரிஸ்கி. ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் தயவுசெய்து ரஸ்க்கு சாப்பிட்றவங்க வடிவேல் டைலாக் மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து தயவுசெய்து அவங்க அப்படி இருக்கவங்க மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் எடுக்குவாங்க. இல்லைன்னா உங்களோட நீங்கள் தயவுசெய்து யாருக்காவது வேலை பார்க்குறதுக்கு போயிடுங்க. பிஸ்னஸ் வில் ஃபெயில் அண்ட் லூஸ் இன்வெஸ்ட்மெண்ட். கட்டாயம் இது நடக்குங்க. ஸோ அதனால் வந்து எடுத்தோடனேயுமே வந்து ஸ்டெடி ஃபாஸ்ட்டாக ராக்கெட் மாதிரி இவங்க மாதிரி பேர முடியாது மேலே ஸ்பேஸுக்கு. ஸ்டெப்பாக தான் வந்து போக முடியும். திருப்பி கீழே விழுந்தீங்கன்னா திருப்பி மேலே எந்திரிக்கிறதுக்குரிய மனதிடம் வேணும். திருப்பி அதை எந்திரிக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்.
ஸோ என்டர்பிரினர்ஷிப் கட்டாயம் ரிஸ்கி தான், பட் அந்த ரிஸ்க்கை வந்து ஓவர் கம் பண்ணி பண்ணுறது தான் வந்து சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரினர்ஸ். நெக்ஸ்ட், கான்செப்ட் ஆஃப் என்டர்பிரினர். இப்பெல்லாம் எல்லாம், அதாவது ஒரு 10 வருஷமா பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க என்டர்பிரினர்ஸ்னா இப்போதான் ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துகிட்டு இருக்கு, அந்த டேர்ம்ஸ் வந்து ரொம்ப சொசைட்டியில் பரவிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த காலத்திலே வந்து இந்த மார்க்கோ போலோலாம் வந்து ரூட்டு கண்டுபிடிச்சி போயிருக்காரு, ரிஸ்கில் தான் போயிருக்காரு. ஸோ அவரே ஒரு பெரிய என்டர்பிரினர் தான். எதுக்காக போனார்னா குட்ஸ் மூவ்மெண்ட் சேல் பண்ணுறதுக்காக அந்த டைம்லேயே போனார். ஸோ எர்லியஸ்ட் பீரியட்லேயே இந்த என்டர்பிரினர்ஸ் கான்செப்ட் இருக்கு. நெக்ஸ்ட், மிடில் ஏஜ்லேயும் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து ரிஸ்க் எடுக்காமல் ஒரு கிளரிக்கல் ஒர்க் ஆக்டிவிட்டி பண்ணி, ஒரு ஆர்கிடெக்சரல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணி ஒரு என்டர்பிரினர் ஆக்டிவிட்டிஸ் வந்து மிடில் ஏஜஸ்ல இருந்தாங்க. 17th செஞ்சுரியில் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டோட சேர்ந்து சில ஒர்க் பண்ணாங்க. அதாவது என்னன்னா, அப்போதான் அந்த பிரிட்டிஷ்னஸ் இன்வால்வ் ஆகும்போது நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ், நிறைய கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு பண்ணுறேன், இட்ஸ் நாட் ஓன்லி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, நிறைய பேர் வாணிபமும் செஞ்சாங்க பிரிட்டிஷர்ஸ் கூட. குட்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து 17th செஞ்சுரியில் பண்ணி அவங்க ஒரு என்டர்பிரினராக அவங்கள காமிச்சிக்கிட்டாங்க. 18th செஞ்சுரியில் வந்து என்டர்பிரினர்ஸும் விசி வெஞ்சர் கேபிட்டல், அப்போ தான் இன்வெஸ்டருங்கிற ஒரு கான்செப்ட் வந்து 18th செஞ்சுரியிலேருந்து வர ஆரம்பிச்சிச்சு. இது யூஎஸ், யூகே இந்த மாதிரி வெஸ்டர்ன் வேர்ல்டுல இருந்து நம்ம இந்தியாவுக்கு பரவுனா தான் அந்த என்டர்பிரினர்ஷிப் ஆக்டிவிட்டி. பட் இந்தியாவில் ஏற்கனவே என்டர்பிரினர்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க மிடில் ஏஜ் 20s. இப்போ பார்த்தீங்கன்னா திருக்குறள்லையே வந்து நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, தொழில் முனைவுக்கான பல பண்புகளை வந்து அவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால நம்ம தமிழ்நாடு இந்தியாவும் வந்து அந்த காலத்திலே வந்து என்டர்பிரினர்ஸ்க்குரிய ஆக்டிவிட்டிஸ் நிறையா பண்ணியிருக்கு. பட் நம்ம வந்து அதை பெரிய லெவலில் இம்பேக்டாக அதை எடுத்துகிட்டு போல. அதை வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டுலேருந்து வந்தோடனே இப்போ நிறையா ஒரு சமீபமாக ஒரு 15-20 வருஷமாக இந்த என்டர்பிரினர்ஸ் ஜேர்னி வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ என்டர்பிரினர்ஷிப் லேண்ட்ஸ்கேப் இன் இந்தியா. ஸோ இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸு. 50 மில்லியன் ப்ளஸ் என்டர்பிரினர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க அக்ராஸ் தி டைவர்ஸ் செக்டர்ஸ் இன் இந்தியா. இதில் வந்து 14% உமன் லெட் பிஸ்னஸ் நேஷனல் வைட் அண்ட் க்ரோனிங். 14% வந்து உமன் என்டர்பிரினர்ஸ் வந்து இருக்காங்க. 15% ஆனுவல் க்ரோத், ஸ்டார்ட் அப் எக்ஸ்பேண்டிங் ரேபிட்லி. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் ரெட் பஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஆப்பு பஸ்ஸு புக் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு என்டர்பிரினராக இருந்தவங்க தான். என் கூட பிட்ஸோட சீனியர், அவர் பிட்ஸ் பிலானிங்கிற இன்ஸ்டிடியூஷனோட சீனியர்ஸ் தான் அவங்க வந்து எப்படி நான் சொல்ற மாதிரி ஒரே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணதான். ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து பஸ்ஸு கிடைக்கலைங்க. அந்த ஸோ எப்படி இந்த மாதிரி நம்ம வந்து பஸ்ஸு பிடிச்சி போகிறதுக்காக தான் அந்த ஆப்பே தயாரித்தாங்க. என்ன பண்ணாங்க, நிறைய பேர் பஸ் இருக்கிற டீமோட போயிட்டு அவங்களோட பேசி நிறைய பஸ் ஆப்ரேட்டர்ஸை கனெக்ட் பண்ணி தான் அன்னைக்கு வந்து ரெட் பஸ் உண்டாக்குனாங்க. ஸோ அதனால நான் சொன்னேன், ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் எக்ஸ்பேண்டிங் ரேபிட்லி. இப்போ வந்து 5 லட்சம் கோடி எக்கனாமிக் இம்பேக்ட் வந்து நமக்கு வந்து இருந்திருக்கு. இதான் என்டர்பிரினர்ஷிப் லேண்ட்ஸ்கேப் இன் இந்தியா. ஸ்லைட் தெரியலன்னு சொல்லி கிளாரிட்டி. ஸோ திருப்பி சொல்லிடுறேன், சப்போஸ் ஸ்லைட் கிளியராக இல்லைன்னா பாயிண்ட்ஸ் நோட் அவுட் பண்ணுங்க. 50 மில்லியன் ப்ளஸ் என்டர்பிரினர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க. 14% உமன் லெட் பீப்புள் இருக்காங்க. 15% ஆனுவல் க்ரோத் நடந்துட்டு இருக்கு. 5.5 lakhs crores வந்து இந்தியாவோட எக்கனாமிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா திருப்பி உமன் என்டர்பிரினர்ஸ் வந்து அதிகமா ஸ்லைட் போயிட்டேன். எதுக்காக உமன் இன் என்டர்பிரினர்ஷிப் வந்து நாங்கள் பூஸ்ட் பண்றோம் அப்படின்னா, எக்கனாமிக் சேஞ்ச் மேக்கர்ஸ் அவங்க தான். ரீஷேப்பிங் இந்தியாஸ் பிஸ்னஸ் லேண்ட்ஸ்கேப். கவர்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுது. டெடிக்கேட்டட் ஸ்கீம்ஸ் உமன்ஸ்க்கு வந்து நிறைய டெடிக்கேட்டட் ஸ்கீம்லாம் இருக்கு. ஓவர் கம்மிங் த சேலஞ்சஸ், பிரேக்கிங் நார்மலாக உமனோட அன்றாட ட்ரெடிஷன் ஒர்க் இல்லாமல் பிரேக் பண்ணுறதுக்கு அவங்களோட நாலேஜ், அவங்களோட இதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் உமன் என்டர்பிரினர்ஷிப்பை வந்து இந்தியாவில் நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 14% ஆஃப் எம்எஸ்எம்இஸ் இன் இந்தியாவில் வந்து உமன் என்டர்பிரினர்ஸ் தான் இருக்காங்க ஃபார் தேர் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ். கவர்மெண்ட் சப்போர்ட் ஈகோ சிஸ்டம். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு இல்லை ஒரு என்டர்பிரினருக்கு என்னென்னலாம் இந்தியாவில் ஈகோ சிஸ்டம் இருக்குது, ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் இருக்குங்கிறத, சப்போர்ட் சிஸ்டம் இருக்குங்கிறத சொல்கிறேன். ஸ்டார்ட் அப் இந்தியா இனிஷியேட்டிவ்ஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க.
இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஸ்டார்ட் அப் டிஎன் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஸ்டார்ட் அப் கர்நாடகா, இன்வெஸ்ட் கர்நாடகா, அப்புறம் வந்து தெலுங்கானாவில் இன்னோவேட் தெலுங்கானா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வந்து இந்த ஸ்டார்ட் அப் ஃபோரம் தனியாக இருக்கு. அஸ் ஏ ஹோலாக இந்தியாவுக்கு வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா ஆக்டிவிட்டீஸ்ன்னு இருக்கு. அதில் வந்து உங்கள் நியூ வெஞ்சர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. முத்ரா யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம்ல வந்து எல்லாருக்கும் ஒரு 10 lakhs வரைக்கும் கொலாட்ரல் இல்லாமே வந்து கொடுப்பாங்க. பட் உங்களுக்கு வந்து ஐடியா இருக்கணும். அந்த ஐடியாவை வந்து வேலிடேட் பண்ணி தான் அவங்க வந்து லோன்ஸ் கொடுப்பாங்க. ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது உமன் என்டர்பிரனர்ஸுக்காக இருக்கிற ஸ்கீம்ஸ். ஸோ இந்த ஸ்கீம்ஸை வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுற உமன்ஸ்க்கு வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் 80% சப்சிடி, உமன் லெட் பிஸ்னஸாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து 80% சப்சிடி கொடுக்குறாங்க. என்னென்னலாம் கவர் பண்ணுறாங்கிறத வந்து வரப்போகிற ஸ்லைட்ஸில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் கவர்மெண்ட் சப்போர்ட் ஈகோ சிஸ்டம். ஸோ நம்ம ஒரு என்டர்பிரனராக இருக்கும்போது நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோ பெரிய ஈகோ சிஸ்டம் வந்து சப்போர்ட்டுக்கு நமக்கு இருக்கு. ஸோ நான் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு தொழில் முனைவோட வழிகாட்டி நெறிமுறை என்ன பண்ணால் சந்தை ஆய்வு பண்ணணும். நீங்கள் மார்க்கெட் ரிசர்ச்சு, திட்ட மேலாண்மை, நீங்கள் வந்து பிளானிங் பண்ணணும், நிதி மேலாண்மை, உங்களோட ஃபைனான்சியல் ஆக்டிவிட்டிஸ் எப்படிங்கிறத பிளான் பண்ணணும், கூட்டு வேலை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறீங்க. அதாவது என்னன்னா, இப்போ இருக்கிற ஒரு 6-7 years நாங்கள் ஸ்டார்ட் அப் ஸ்டேட்ல வச்சுட்டோம்னா, ஜாயின் பண்ணும்போது ஃபவுண்டர், கோ ஃபவுண்டர் எல்லாம் வந்து எல்லாரும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஆரம்பித்து வருவாங்க. பட் ஏதோ ஒரு சின்ன ரீசன்ஸ்னால அதை வந்து குவிட் அப்பார்ட் பண்ணி போயிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட பிஸ்னஸ் வந்து சக்ஸஸே ஆகாது. நீங்கள் வந்து பெர்ஃபெக்ட் பார்ட்னர்ஸ், பெர்ஃபெக்ட் கோ ஃபவுண்டர்ஸ் டீமை வந்து செலக்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க சின்ன தப்புகள் பண்ணாலும் அவங்கள கூட வந்து வச்சு அவங்க வேற மாதிரி சேஞ்ச் பண்ணி அவங்கள உங்க கூட வச்சுக்கோங்க. ஏன்னா கம்பைன்டு ஒர்க் இல்லைன்னா என்டர்பிரினர்ஷிப் சக்சீட் ஆகவே முடியாது ஒரு இண்டிவிஜுவலுக்கு. ஸோ அட்லீஸ்ட் அதுக்கு இல்லை அப்படின்னா மென்டாரா வச்சுக்கலாம். நீங்க எல்லாரையுமே உங்க பிசினஸ்குள்ள வந்து டேர்ன் ஓவர் கொடுத்து அவங்க எல்லாருக்கும் ஷேர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்க வந்து மென்டார் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களுக்கு வந்து அட்வைசரி ரோல், இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து மென்டார் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை அட்வைசரி ரோல் தான் இருக்கும். ஸோ அதுக்குரிய என்ன சார்ஜஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபீஸ் பண்ண ஆவேஸ் வரும். அதுதான் இப்போ மென்டார் அண்ட் அட்வைசரி ரோல் வந்து ஒரு மேஜர் இம்பேக்ட் எல்லா பிஸ்னஸ்க்குமே இருக்கு. எப்படி நம்ம ஃபைனான்ஸ்க்கு ஒரு ஆடிட்டரு, டேக்ஸ் பீப்புள் தேவைப்படுறாங்களோ, டேக்ஸ் அட்வைசர் தேவைப்படுறாங்களோ, அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ் என்டர்பிரனர் ஜேர்னிக்கு வந்து கட்டாயம் ஒரு மென்டார் வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் எப்போ உங்களோட வந்து ஒரு நல்ல டீமை வந்து டெவலப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு மென்டார் வந்து இருந்தே ஆகணும் உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களோட தொழில் முனைவோட வழிகாட்டி நெறிமுறை. இவ்வளோ நேரம் நம்ம வந்து என்டர்பிரனர்னா என்னன்னு சொல்லி பேசிட்டே இருந்தோம். ஸோ ஹூ இஸ் என்டர்பிரனர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியூ ஸ்லைட்ஸ் வந்து நம்ம போகிறோம். ஸோ ஒரு எக்கனாமிஸ்ட்டுக்கு வந்து என்டர்பிரனர்னா ரிசோர்ஸஸ், மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து சேஞ்சஸ், இன்னோவேஷன்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஒரு எக்கனாமிஸ்ட்டு. ஸோ எதுக்காக நம்ம வந்து என்டர்பிரனர் ஆகணும்னா, இன்க்ரீஸ் த ஏர்னிங்ஸ், டு இன்ட்ரோடியூஸ் எ நியூ அண்ட் கிரியேட்டிவ் ஐடியா, டு ப்ரொவைட் ஏ நீடட் சர்வீஸ், டு என்ஜாய் த சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆஃப் டெவலப்பிங் யுவர் ஓன் சக்ஸஸ்ஃபுல் வெஞ்சர், டு பிகம் யுவர் ஓன் பாஸ். ஸோ இந்த 5 டெர்மினாலஜிஸை பார்த்தீங்கன்னா நம்மளோட வருமானத்தை வந்து பெருக்கணும், இன்னொரு ஐடியாஸ் நிறைய புது ஐடியாஸ் கொண்டு வரணும், சொசைட்டிக்கு இல்லைன்னா நல்ல சர்வீஸ் கொடுக்கணும், நாமளே வந்து நம்ம தான் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். பட் இந்த இதில் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொல்கிறோம். நிறைய பேர் நாங்கள் பார்க்குறது எல்லாமே எல்லாரும் வந்து கம்பெனி ஆரம்பிச்சுட்டு நான் தான் பாஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்றைக்குமே நம்ம வந்து ஒரு ஒர்க்கர் தான். நானும் இன்றைக்கும் சொல்லுவேன், நம்ம எல்லாருமே ஒரு தொழிலாளியாக தான் இருக்கும். இந்த பாஸுங்கிற டேர்ம்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்ததுனால இப்போ இருக்கிற ஜென்இசட் ஜென்ரேஷன்ஸ்க்கு இது வந்து வந்துடுது. அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய காலேஜஸ், ஸ்கூல்ஸ்லாம் வந்து என்டர்பிரினர்ஷிப் ஆக்டிவிட்டிஸ், அப்புறம் படித்து முடிச்சோடனே வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்தோடனே இவங்களாம் பாஸ்ன்னு கம்பெனியை ஓப்பன் பண்ணோடனே நான் தான் பாஸ் அப்படிங்கிற மாதிரி கல்ச்சருக்கு வராங்க. பட் அது வந்து கட்டாயம் அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்ததுன்னா தயவுசெய்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. யாரும் யாருக்குமே பாஸ் கிடையாதுங்க. என்றைக்குமே நம்ம எல்லாரும் ஒரு லேர்னர் தான். ஸோ இந்த பாஸுங்கிற ஒரு டெர்மினாலஜி வந்துச்சுனாவே நம்ம பிஸ்னஸ் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து கொடுக்கும். இதுதான் என்டர்பிரனர்ஸ் ரீசன்ஸ். ஸோ இண்டிபெண்டன்ஸ் நான் சொன்ன மாதிரி, என்ஜாய்மெண்ட், சேலஞ்ச், கிரியேட்டிவிட்டிக்கு நிறைய நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், அப்புறம் செல்ஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடைக்கும், ஆட்டானமி அண்ட் ஃப்ரீடமும் கிடைக்கும் நமக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து என்டர்பிரனராக இருக்கலாம்னா, சைல்ட்ஹுட் ஃபேமிலியிலும் சப்போர்ட்டிவாக இருக்கும், ஹேவிங் ஏ பேரண்ட் ஹூ இஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு, எஜுகேஷன் இஸ்
இம்பார்ட்மெண்ட்டு, உங்களோட ஏஜ் குரூப் 22 இயர்ஸ்ல இருந்தே இப்போ வந்து என்டர்பிரனர் ஆகிறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் என்டர்பிரனர்ஸ்லாம் இருக்காங்க. ஸ்கூல்லேயே வந்து என்டர்பிரனர்ஸ் கூடிய ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணி ஸ்கூல் என்டர்பிரனர்ஸ்லாம் இருக்காங்க. லாஸ்ட் வீக் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ்ல வந்து சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு சின்ன பையன் மீட் பண்ணி ஒரு ஹார்ட் பீட்டை குவிக்காக பண்ணுற மாதிரி ஒரு இது டிவைஸ் பண்ணியிருக்கான். ஸோ அவனும் ஒரு மிகப்பெரிய தொழில் முனைவராக வரணும்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது மாதிரி இப்போ ஏஜ் வந்து பார் இல்லாமல் இப்போ 17th ஏஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே நிறைய பேர் என்டர்பிரனர்ஸ் ஆகணும்னு சொல்லி ஐடியாஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஃபைனான்ஸ் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து நான் சூப்பர் பக் வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஆரம்பிக்கும் போது அவர் வந்து ஒன்றுமே இல்லாமல் தான் ஆரம்பிச்சாரு. பட் இன்னைக்கு வந்து அவரோட ஃபேஸ்புக் மெட்டா எவ்வளோ தூரத்துக்கு வந்து ப்ராஃபிட்டை கொடுத்துருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி இந்த பாடி ஷாப் டேமே அனிதா ரோடிக்கு வந்து 27 வயசுல தான் ஒரு 15 ப்ராடக்டோட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட் வந்து வச்சிருக்காங்க. சாரா பிளாங்கி வந்து 28 ஏஜ்ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க. வால்மார்ட் சாம் வால்டன் இன்னைக்கு வேர்ல்டே லீடிங் இ-காமர்ஸ் ப்ரொவைடர் வால்மார்ட் அவர் ஆரம்பிக்கும் போது அவரோட வயசு வந்து 26. ஸோ எதுக்காகனா ப்ராஃபிட்ஸ் அண்ட் கேபிட்டல் குரோத். நான் ஃபைனான்சியல் ரிவார்ட்ஸ், இப்போ சில பேருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி சொசைட்டியல் நீங்கள் என்டர்பிரனர்ஸ் ஆகும்போது பாதி பேர் வந்து ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் கேட்பாங்க. நீங்கள் வந்து ஃப்ரீ கொடுங்க, ஓகே, உங்களோட ப்ராடக்ட் சர்வீசஸ் வந்து ஃப்ரீ கொடுங்க, பட் அதை வந்து ஒரு சொசைட்டியல் இம்பேக்டாக கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். நாங்கள் வந்து இந்த கிஃப்டிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தோம் ஸ்டார்ட் அப் கான்செப்ட்ல. ஏன்னா நிறைய உமன் என்டர்பிரனர்ஸ் வந்து அவங்களோட கைவினை பொருட்கள் பண்ணாங்க, ஃபுட்டு தயாரிச்சாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மார்க்கெட்ல எடுத்துட்டு போறதுக்கு அவங்களுக்கு ஐடியாஸ் இல்லை அவங்களால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கு என்ன நாங்கள் ஐடியா பண்ணோம் அப்படின்னா, கவர்மெண்ட்டோட ஜாயின் பண்ணி தீபாவளி, பொங்கல், நியூ இயர் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வரும்போது அவங்களோட ப்ராடக்டை வந்து கிஃப்ட் பண்ணும். ஸோ இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபைனான்சியலா பெரிய லெவல்ல வந்து ப்ராஃபிட்டை கொடுக்கலனாலும் நான் ஃபைனான்சியல் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இதனால என்னன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படிங்கிற உங்களோட நேம், இந்த சொசைட்டிக்கு நீங்க இம்பாக்ட் கொடுத்துருக்கீங்கன்னு தெரியும். எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி 7 ஸ்டேட்டு கால் ஃபார் பண்ணி நம்ம சிஎம் ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க. ஸோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கிஃப்ட் எல்லாமே உமன் என்டர்பிரனர்ஸ் பண்ணது. அந்த கூட உள்ள இருக்கிற சாப்பிட்ற பொருள் எல்லாமே வந்து உமன் என்டர்பிரனர்ஸ் பண்ண பொருள். ஸோ அந்த மாதிரி ஒரு கிஃப்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து கவர்மெண்ட்க்கு வந்து இம்பேக்ட் நிறையா கொடுக்கும். ஸோ உங்களோட நேமும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ சில பேர் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸும் நீங்கள் பண்ணலாம். என்னடா ஃபைனான்சியலாக நமக்கு வர இது மூலியமா என்னன்னா பேரலல் யூ வில் க்ரோ பேரலல். சரி, நம்ம இன்னைக்கு தயாரிச்சிருக்கோம், விற்கிறோம், இதோட விற்க மாட்டேதுங்கிறோம். அப்போ விற்கிறதுக்குரிய ஒரு பேரலல் பிளாட்ஃபார்ம் கிடைக்குது, அந்த இடத்துல போகிறோம். இன்னைக்கு விற்கலைனாலும் இன்னும் 2 நாள் கழிச்சு உங்களுக்கு லீட்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நான் ஃபைனான்சியல் ரிவார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதுதான் நான் இப்போ சொன்னது. ஸோ ஃபைனான்சியல் ஃப்ரீடம் த்ரூ என்டர்பிரனர்ஷிப். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ஜாப்ல இருக்கிற ஒரு ரெவன்யூ மாடல் எப்படி இருக்கும், நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி ரெவன்யூ பொட்டன்ஷியல் கிடைக்கும், ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டார்ட் அப்பாக இருந்தீங்கன்னா என்ன கிடைக்கும், ஒரு ஸ்கேல்டு என்டர்பிரனர்ஷிப்பாக என்ன கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட என்டர்பிரனர் ஜேர்னிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ட்ரெடிஷ்னல் ஜாபாக இருந்து ஸ்மால் பிஸ்னஸ்க்கு வந்து எஸ்டாப்ளிஷ் ஸ்டார்ட் ஆகி ஸ்கேல்டு என்டர்பிரனர்ஷிப்பாக ஆகும். ஸோ இந்த தொழில் முனைவோரோட ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வந்து இந்த கிராஃப்ஸ் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கில்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாராலையெல்லாம் உடனே என்டர்பிரனர் ஆயிட முடியாது. சில டிப்ஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து நான் ஸ்கில்ஸை வந்து எடுத்து சொல்லியிருக்கேன். நான் கண்டினியூஸ் லேர்னிங், இது நீங்கள் வந்து ஸ்கில் அப்கிரேட் பண்ணினோம், நாலேஜ் அக்விசிஷன் பண்ணாமல் தயவுசெய்து என்டர்பிரனர் ஜேர்னிக்குள்ளேயே வராதிங்க. டெய்லி அப்டேட் ஆகிட்டு இருக்கு, நிமிஷத்துக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கு. நேற்றே பார்த்தீங்கன்னா ஒரு புது இன்னோவேஷன் வந்திருக்கு, என்னென்னு எல்லாருக்கும் தெரியும். கிப்லி ஆர்ட்டில் எல்லாரும் வந்து அவங்க ஃபோட்டோவை மாற்றி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாளில் வந்து அவ்வளோ லட்சம் பேர் அந்த சர்வரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நாலேஜ் இல்லைன்னா நம்ம வந்து ஏதோ தெரியாத மாதிரி ஆகி போயிடுவோம். ஸோ அதனால் அதான் சொல்கிறேன், கண்டினியூஸ் லேர்னிங் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுங்க, நிகோசியேஷன் ஸ்கில்ஸை வந்து நல்லா உங்களை வந்து அதையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸு, ஸோ உங்களோட வேலையும் உங்களோட வீட்டில் இருக்கிற லைஃப் அதை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுங்க.
ஸோ இது பர்சனல் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டினியூஸ் லேர்னிங், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஸோ இது வந்து தமிழ்லையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் பண்ணுங்க. தொடர் கற்றல், மென்மையான திறன்கள், தன்னம்பிக்கை, தொழில்நுட்ப அறிவு. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கில்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் என்டர்பிரினர்ஷிப். சரி, எதுக்காக இந்த ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னா, கமிட்டட் டு சக்சஸ், அசெப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இதுதான் வந்து பர்சனல் என்டர்பிரினர்ஷிப் கேரக்டர் ஆஃப் என்டர்பிரினர்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு கமிட் பண்ணணும். யூ ஷுட் ஹேவ் ஏ ஹை ஒர்க் ஸ்டாண்டர்ட்ஸ் பண்ணணும். கிரியேட்டிவ் திங்கர்ஸ், ஐடென்டிஃபை பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சுச்சுவேஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு தெரியணும். யூ ஷுட் பி அ குட் பிளானர்ஸ் அண்ட் தி ஆர்கனைசர்ஸ். ஸோ இதெல்லாம் ஃபியூ கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஃபைண்ட் ஏ நீட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஃபிகர் அவுட் ஹவு டு மீட் இட். ஸோ இப்போ நீங்கள் சின்ன இதெல்லாம் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். எப்படிலாம் வந்து அவங்க சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அது பெரிய லெவலில் வந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணவங்க தான். எக்ஸாம்பிள், நீட் ஃபார் ஏ ஷூ அண்ட் லெதர் ரிப்பேர். இப்போ ஒன்றும் இல்லை, அர்பன் கிளாப்னு சொல்லி ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் என்ன பண்ணானா, ஒன்றும் பண்ணல, ஒரே ஒரு ஆப்பை ரெடி பண்ணிட்டு பிளம்பரு, ஃபிட்டரு, எலக்ட்ரீஷியனு, ஸோ இவங்க எல்லாரையும் வந்து கனெக்ட் பண்ணலாம் இந்த அர்பன் கிளாப். ஸோ முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம், ஏதாவது வீட்டில் ஏதாவது ரிப்பேர்னா உடனே ஒரு ஃபோன் அடிச்சு தேடிட்டு இருப்போம். நீ அந்த பிளம்பரை கூட்டுவா, இந்த ஃபிட்டரை கூட்டுவா, இந்த வெல்டரை கூட்டிட்டுவான்னு சொல்லிட்டு. ஸோ அர்பன் கிளாப்ல என்ன பண்ணானா, ஒரு சின்ன கான்செப்டை திங்க் பண்ணி எல்லாரையும் வந்து ஒருங்கிணைச்சு பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு அர்பன் கிளாப். இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓலா, அப்புறம் ஓயோ, ஸோ இந்த மாதிரி இந்த இதெல்லாம் ஆப் பேஸ்டு ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சின்ன ஐடியா வச்சு டெக்னாலஜியை இன்க்ளூட் பண்ணி அதில் வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹேண்டில் பண்ணி, நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், சார் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக ஆள் வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் என்ன ஒரு ஐடியா கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு காமனாக ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணுங்கள், இதில் வந்து எல்லா அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி, ஸோ அவங்களுக்கு வந்து பையர் செல்லர் எல்லாம் மாதிரி உங்களோட எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் வாங்குறது எந்த இடத்துல, பைப் ஃபிட்டிங்ஸ் வாங்குறது எந்த இடத்துல, ஸோ அந்த மாதிரி பைப் ஃபிட்டர்ஸ், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் அவங்களெல்லாம் கனெக்ட் பண்ணி உங்களோட அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஒரு டியூப்லைட் போச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை, அங்கேருந்து உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம மேஜர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். அந்த ஐடியாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் எப்படி மீட் பண்ணீங்கிறது ஆக்டிவிட்டிஸ் தான். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா வாண்ட் டு மேக் ஏ ஓன் ஜுவல்லரி அண்ட் வெட்டிங் ரிங்ஸ் இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்காங்க உமன்ஸ் வந்து. ஒரு இதுலேயும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேர் ஆரத்தி எடுப்போம். இந்த ஆரத்தியில் வந்து என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளை பொண்ணு வந்து பொம்மை வச்சுருப்பாங்க. முன்னாடி வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த ஃபோட்டோ வைப்பாங்க, மாப்பிள்ளை பொண்ணோட ஃபோட்டோ வச்சு அதை வச்சு ஆரத்தி சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, மாப்பிள்ளை பொண்ணோட இமேஜையே உள்ளே கொண்டு வராங்க. அதில் வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மேரேஜுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 lakh போல் அவங்க வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டால் மேக்கிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணணும். அது வந்து 3D பிரிண்டிங் ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நியூ ஐடியாஸ் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைஃப் டைம் ஸ்கில்ஸ்க்காகவும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு பிஸ்னஸ் ஒன்று சோல்ஸ் பண்ணாங்கனாலும் லைஃப் டைமுக்காகவும் யூ கேன் மேக் த பிஸ்னஸ். ஸோ ஒரு தடவை ஒருத்தர் என்டர்பிரனர் ஆகிட்டார்னா அவர் எப்பயுமே என்டர்பிரனர் தான் இருப்பார். நீங்களும் வந்து உங்களோட என்டர்பிரினர்ஷிப்பை டெவலப் பண்ணி நீங்களும் என்டர்பிரனர் தான் என்னோட ஆசை. ஃபேக்டர்ஸ் இம்ப்ளூயிங் த growth ஆஃப் என்டர்பிரினர்ஷிப். சரி, என்னென்னலாம் நமக்கு தடை கற்களாக வரும் அப்படிங்கிறத வந்து பண்ணோம். ஐடியாஸ் இல்லாமல் இருக்கிறது, கேபிட்டல், நமக்கு வந்து இன்கம் யார் ஃபண்டு பண்ணுறா அப்படிங்கிற ஆக்டிவிட்டி, பீப்புள், அப்புறம் டெக்னாலஜி. ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸும் வந்து உங்களோட growth அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுக்கும் வந்து ஐ கிவன் அ சொல்யூஷன் நெக்ஸ்ட் ஸ்லைடில். ஸோ டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் எம்பவர்மெண்ட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே நான் ஒரு லாஸ்ட் மந்த் ஒரு செஷன் எடுத்திருந்தேன், டெக்னாலஜி இன்க்ளூஷன் என்னென்னலாம் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு.
இந்த டெக்னாலஜி எம்பவர்மெண்ட் லோ காஸ்ட் டிஜிட்டல் டூல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், வெப்சைட் பில்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் போட்டுக்கலாம், உங்களுக்கு ஒரு கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் சக்ஸஸ் மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து கீப் ஆன் லேர்னிங், உங்களை அப்கிரேட் பண்ணுறதுக்காக லேர்ன் பண்ணிட்டே இருக்கும். என்னன்னா பிஸ்னஸ் கோர்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம், ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக இண்டஸ்ட்ரியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து குளோபல் மார்க்கெட் ஆக்சஸ், இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் எப்படி சேல் பண்ணணும், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எப்படி ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும், டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் டிஜிட்டல் பேமெண்ட் நல்லா பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்னும் அது வந்து நல்லா பெனிட்ரேட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட டெக்னாலஜிக்கு வந்து அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில்லறை இல்லை அப்படின்னா நமக்கு தான் லாஸ் ₹1 ₹2. இப்போ அந்த ₹1 ₹2 இந்த டிஜிட்டல் பேமெண்ட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அது கிடைச்சிருது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டெக்னாலஜியை வந்து எனேபிள்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸோ இதனால அந்த ஃபியர் வந்து போயிடும். இப்போ அது அடுத்த ஸ்லைட் அதான் சொல்ல போகிறேன். எதெல்லாம் நீங்க என்டர்பிரனர் ஆகலாங்கிறத சொல்லலாம். இப்போ இது வந்து டெய்லி இந்த லிஸ்ட் வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐடியாஸோட வந்தாலும் அந்த கேட்டகரியை வந்து தெரிஞ்சிடும். யார் யாரெல்லாம் என்டர்பிரனர் ஆகலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸ்மால் பிஸ்னஸ் அட்டானிஸ், அவங்களும் ஒரு என்டர்பிரனர். டாக்டர்ஸ், டென்டிஸ்ட், ஆர்கிடெக்ட், அக்கௌண்டன்ட், இன்டர்பிரட்டர்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேட்டர்ஸ், ஃபைனான்சியல் அனலிஸ்ட், கண்பா, ஆப்டோமெட்ரிஸ்ட், ஹோம் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ். இப்போ நிறைய பேர் சென்னை சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த எல்டர் கேர் நிறைய வந்துருச்சு. ஸோ அதில் அந்த நர்சிங் முடிச்சுட்டவங்க ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. வீட்டில் அவங்களுக்குன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் கிரியேட் பண்ணிட்டு அந்த அசோசியேஷனில் போய் டெய்லி ஹெல்த் கேர் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வெப் டிசைனர்ஸ், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ், ஏகப்பட்ட பேர் நம்ம யோசி குரூப் டெய்லி அட்டன் பண்ணுறவங்க ஏகப்பட்ட பேர் நம்ம வந்து இன்சூரன்ஸ் அட்வைசராக இருக்காங்க. நான் ப்ராஃபிட் டைரக்டர்ஸ், ஃபனரல் டைரக்டர்ஸ். இப்போ வந்து இது பெரிய பிஸ்னஸ். ஃபனரல் டைரக்டர்ஸ் வந்து அதுக்கு நீங்கள் சாவருக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்துடும். அதுக்கு ஒரு பெரிய ஈகோ சிஸ்டமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபண்டே ரைஸ் பண்ணியிருக்கு அவ்வளோ பெரிய ஆக்டிவிட்டீஸில். டூர் கைட்ஸ், அப்புறம் கேட்டரிங் சர்வீசஸ், ரெஸ்டாரண்ட் ஓனர், இந்த மேரேஜ், சைல்டு அண்ட் ஃபேமிலி கவுன்சிலர்ஸ், இப்போ பாரத் மேட்ரிமோனி, அப்புறம் வந்து தமிழ் மேட்ரிமோனி மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ். அவங்களும் வந்து என்டர்பிரனராக இருந்து பெரிய ஜெயிண்ட் ஆனவங்க தான். ட்ராவல் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏஜென்ட்ஸ், வெட்டினரியன்ஸ், பிளம்பர்ஸ், ஹேர் ஸ்டைலிஸ்ட். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸில் வந்து டெய்லி நியூ கேட்டகரி ஆட் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் உங்களோட பிஸ்னஸ் வந்து ஏதாவது ஒரு கேட்டகரியில் கொண்டு வாங்க, இல்லை நியூவாக உங்களுக்குன்னு ஒரு கேட்டகரி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ரிஸ்க்கு ரிவார்டு மேனேஜ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா நீங்கள் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்தால் தான் வந்து க்ரோ ஆக முடியும். இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு பாயிண்டர்ஸ் மென்ஷன் பண்ணிடுறேன். லேர்ன் அப்ரோச் எஃபிஷியன்ட் க்ரோத்துக்கு வந்து சின்னதாக பிளான் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே லீன் ஸ்டார்ட் அப் மெத்தடாலஜின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். பில்ட், மெஷர், லேர்ன், அப்ரோச் ஃபார் எஃபிஷியன்ட் க்ரோத். அப்புறம் வந்து உங்களோட மினிமம் வயபிள் ப்ராடக்ட் சொல்லுவோம், MVP அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்ட் வித் கோர் ஃபீச்சர்ஸ். உங்கள் ப்ராடக்ட்லேயோ உங்கள் சொல்யூஷன்லேயோ என்ன கோர் ஃபீச்சர்ஸோ அதை ஒரு இம்மிடியேட் ரெசல்யூஷன் அதுக்கு இருந்ததுன்னா, எக்ஸாம்பிள் இப்போ வந்து சிஎம் சட்டசபையில் வந்து அந்த மேன் ஹோல் ரிமூவ் பண்ணுறதுக்கு யாருமே வந்து அந்த சாக்கடைக்குள்ளே இறங்கி வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க. அந்த பாயிண்டரை வச்சு ஒருத்தவங்க வந்து ஆட்டோமேட்டிக் ரோபோட் வந்து கண்டுபிடிச்சாங்க, ஒரு ஸ்டார்ட் அப். ஸோ இதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சொசைட்டியல் ப்ராப்ளம் இருக்குது, அதை சால்வ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஐடியா இருந்ததுன்னா அது வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஒரு சின்ன வெப்சைட்டு, இல்லை வாட்ஸ்அப்லேயே இப்போ நிறையா பிஸ்னஸ் டூல்ஸ்லாம் வந்துருச்சு, நீங்கள் வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டா பேஜ், இந்த மாதிரி. ஏன்னா டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கிறனால, சோசியல் வேர்ல்ட்லேயே இருக்கிறனால நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ஸ், நான் இது ஏற்கனவே சொன்னது தான். உங்களுக்கு உங்களோட டீம் செலெக்ஷன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் பிகம் ஏ சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரைஸ். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், எதுக்காக நம்ம வந்து என்டர்பிரினர்ஷிப்னா பயப்படுறோம்னு சொல்லிட்டு. எப்படி என்டர்பிரினர்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருப்பாங்க, ஒழுங்காக வந்து லொக்கேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக மேப் பண்ணியிருக்க மாட்டாங்க, இன்வென்ட்ரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதில்ல, ப்ரைஸிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து அந்த என்டர்பிரினர் டிரான்சிஷன் சொன்ன மாதிரி நான் தான் ஓனர், நான் தான் பாஸ்ன்னு உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் இருந்ததுன்னா இதுதான் மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணுறது, க்ரோத் பாத்துக்கு வராது. ஹவு டு அவாய்ட் த ஃபிட் பார்ட்ஸ், நோ யுவர் பிஸ்னஸ் இன் டெப்த். உங்களோட பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து டெப்த்தாக பண்ணிக்குவேன், கிளியர் கோல்ஸு. அப்புறம் வந்து ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸ் பிளான் பண்ணிக்குவேன், அண்டர்ஸ்டாண்ட் த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நேற்று நம்ம விவேகானந்தன் சார் சொன்ன மாதிரி அந்த 50-30-20 ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்குவேன்.
இப்போ நான் ஏற்கனவே சொன்னதான் ஸ்டூடெண்ட்ஸே வந்து இப்போ நிறைய பேர் என்டர்பிரனர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற பேரண்ட்ஸு இன்க்ளூடிங் நானே வந்து என்னோட பையனை வந்து என்டர்பிரனர் ஜேர்னிக்குரிய பாத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவனே வந்து ஒரு வெப்சைட்டோ டூலோ கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கான். அவங்க அவங்க பசங்களாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து நான் கேட்டுக்கிறது என்னன்னா, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஸ்கில் வச்சுருந்தாங்கன்னா அந்த ஸ்கில்லை எப்படி என்டர்பிரனர் ஜேர்னிஷாக கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, நாளைக்கு அவங்க ஒரு கம்பெனிக்கு போகலன்னா கூட இந்த இன்கம் வந்து கட்டாயம் நமக்கு வந்து ஹெல்ப் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள் என்டர்பிரினர்ஷிப் எஜுகேஷனை. ஸோ இதான் சொன்னேன், ஒய் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் கேர் அபவுட் என்டர்பிரினர் எஜுகேஷன். உங்களோட ரெஸ்யூம்லேயே வந்து நான் இந்த மாதிரி புதுசாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டடீஸ் வந்து இம்பார்ட்டன்ட். சில சக்ஸஸ் ஸ்டோரிஸ் மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம வந்து இந்த சோலார் வந்து இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. சோலாரில் வந்து இன்னும் நிறைய மார்க்கெட் பொட்டன்ஷியல் இருக்குது. அன்ஐடென்டிஃபைடு மார்க்கெட் ஏரியாலாம் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் சோலார் பேனல் வந்து இன்க்ளூட் பண்ணீங்கன்னா, இந்த ராஜுன்னு சொல்லி ஒருத்தரை நாங்கள் வந்து பார்த்தோம். ஸோ கிராமப்புறத்தில் வந்து 200 குடும்பங்களோட அவர் வீட்டுக்கே அந்த ஏரியாலே போட்டு 200 ஃபேமிலி வந்து டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு. இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உமன் என்டர்பிரனர்ஸ். ஸோ கைவினை பொருட்கள்லாம் உலக சந்தைக்கு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். இதனால அவங்களோட வருவாயை வந்து 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுச்சு. லேர்னர் ஏற்கனவே இங்கே நிறைய பேர் டீச்சராக இருக்கீங்க, எஜுகேட்டராகவும் இருப்பீங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் நம்ம யூசியே வந்து மிகப்பெரிய என்டர்பிரனர் ஜேர்னிக்கு சக்ஸஸான ஒரு கம்பெனி. நம்ம ஆதிகிருஷ்ணன் சாரே வந்து எங்கேயுமே வேலை பார்க்காம ஃபஸ்ட்டே என்டர்பிரனர் தான் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காரு, யூசிங் ட்ரைனிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம எத்தனையோ லட்சம் பேரை வந்து ட்ரெயின் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கல்வி புரட்சி மூலியமாகவும் வந்து என்டர்பிரனராக டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபியூ சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட என்டர்பிரனர்ஷிப் ரோடு மேப் எப்படி அப்படின்னா, ஸ்டார்ட் ஸ்மால், நான் சொன்ன மாதிரி, க்ரோ ஸ்டெடிலி, சீக் சப்போர்ட் அண்ட் கிரியேட் இம்பேக்ட். இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து மேட் பண்ணுங்க. ஸ்மாலாக பண்ணுங்க, ஸ்டெடியாக க்ரோ பண்ணுங்க. சப்போர்ட் உங்களுக்கு என்னென்னலாம் சப்போர்ட் வேணுமோ அதுக்குரிய சப்போர்ட்டிங் பாடிஸ் எல்லாம் கம்பைன் பண்ணிக்கோங்க. அதை வந்து உங்களோட லைஃப்ஸ்க்கும் சரி சொசைட்டிக்கும் வந்து இம்பேக்ட் பண்ணிக்கோங்க. அது போக உங்கள் பயணத்தில் வந்து தோல்வியை கண்டாயம் ஏற்றுக்கொள்ளுங்க, சிறிதாக தொடங்க, உங்களை நம்புங்கள், மாற்றத்தை உருவாக்குங்கள். திங்க் பிக், ஆக்ட் போல்ட், மேக் ஏ டிஃபரன்ஸ். ஹோப் என்னோட செஷன் மூலியமா கொஞ்சம் பேருக்கு என்டர்பிரனர்ஸோட ஐடியா கிடைச்சிருக்கும். சில பேர் ஐடியாஸ் இல்லைனாலும் நீங்கள் திங்க் பண்ணுங்க, கட்டாயம் வந்து உங்களை நீங்கள் ஒரு தொழில் முனைவராக மாற்றிக்கோங்க. தேங்க்யூ. சார் கோவஸ் கொடுத்துறேன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ரொம்ப அழகா 3 ஐ சொல்றேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐ ஓப்பனிங் பண்ணிருக்கீங்க. நீங்க சொல்ல வந்த 3 ஐயை தாண்டி என்ன செய்யணும், நான் நிறைய பேர்ட்ட ஸ்டூடெண்ட் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம பிள்ளைகள் போய் இன்னொருத்தட்ட வேலை பார்க்குறவங்களா இல்லாம அவங்கள ஒரு ஆண்டர்பிரனரா மாத்துறது. இன்னைக்கு எங்க வேலை பார்த்தாலும் சிக்கல் தாங்க. நீங்க போய் அரசு வேலையா இருந்தாலும் சரி, என்ன வேலையா இருந்தாலும் சிக்கல் தான். ரொம்ப அழகா அந்த விஷயத்த கடைசியா இனிஷியேட் பண்ணி என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கு, எங்கெல்லாம் பண்ண முடியும், எதெல்லாம் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது கருப்பு கவுனியில் ஐஸ்கிரீம் செய்ய முடியுமா அப்படிங்கிறதுல அந்த தொடங்கினதுல இருந்தே ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப்ல ரொம்ப முக்கியமானது எனக்கு யோசியோட கிளாஸ் அட்டன் தான் ஒருத்தர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். பிராய்லர் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி கேட்கறப்போ, பிராய்லர் தான் ஊர் புறா இருக்கு, நீ என்னடா பண்ண போறேன்னா நான் மூலிகையில பிராய்லர் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி சொன்னாங்க. சர்ச்சில் கூட இருக்குன்னு சொல்லி, அப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு பிராய்லர் குஞ்சை பொறிக்க வச்சுட்டு அதுக்கு மூலிகையா கொடுக்க போறோம். அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கான ஐடியா. இதை ரொம்ப அழகா யாரெல்லாம் செய்யலாம், எப்படியெல்லாம் செய்யலாம், என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கு, அது ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். அப்படிங்கிறப்போ எங்க இருந்தாலும் ரிஸ்க் தானே சார், ஒவ்வொரு நாள் தொடக்கமும் ரிஸ்க் தானே. ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை கொண்டு வந்து கொட்டியிருக்காரு. ஆக்சுவலா நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கணும்னா நீங்க போய் ஒருத்தட்ட கேட்டீங்க அப்படின்னா, இதே முறிவல் சட்டை போய் நீங்க போய் கேட்டீங்க, அப்பாயின்மெண்ட் கேட்டீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 5000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவார். நான் இவ்வளவு சொல்லி தரேன் அப்படின்னு. ஃபேக்ட் என்னன்னா அது ஏன்னா அந்த அட்வைசர் அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்புக்கான விஷயங்கள் ஆனா நாங்க உங்களுக்கு ஓப்பனா கொடுத்துருக்கோம். அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். சாரி, போட்டோ எடுத்துருவோம், நிச்சயமா போட்டோ எடுத்தாலும். டாக்டர் ஆறுமுகம் வேற ரெடியா இருக்காரு, MBA ப்ரொஃபசர்.
ரியாஸ் கான் சார் சூப்பர். இந்த ஒரு 2 பேருமே ப்ளீஸ் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசியம் பேசுவோம். அந்த 2 பேருக்கும் இப்ப நம்ம போட்டோ எடுத்துருவோம். டாக்டர் செந்தில்குமார் சார், வைத்தியலிங்கம் சார் சார் வணக்கம் வணக்கம் வணக்கம். கோவிந்தராஜ் சார் ப்ளீஸ் சார், தேங்க்யூ. மாரியம்மாள் ஈஸ்வரி மேம் ப்ளீஸ், தேங்க்யூ. முரளிதரன் சார் சூப்பர். கைலாஷ் சார் சூப்பர், அழகா சிரிச்சிட்டு இருக்கார், போட்டோவுக்கு தகுந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்கார், சூப்பர். அருமம் சார், ராமகிருஷ்ணன் சார், மகாலட்சுமி மேம், கமலா மேம், கந்தமாறன் சார், மதிவதனி மேம் சூப்பர், போட்டோ எடுத்தாச்சு சார். ராஜன் சார் ஈரோடு சார். இன்னைக்கு 2வது பேஜ் சார். ஒரு நிமிஷம், 2வது அது அதான் சார், அதான் காரணம் யார் வர்றாங்கிறது பொறுத்து தான் சார் இருக்கு. முருகவேல் சார் வர்றாருங்கிற போது ஸ்பெஷல் தானே சார். பிரகாஷ் சார் வெள்ளூர், ராதிகா மேம், ராதா மேம், ராமகிருஷ்ணன் சார், பார்வதி மேம், பரவாயில்ல நிறைய மேம்லாம் ஒர்க்கிங் டைம்ல வர்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ பிரியதர்ஷினி சூப்பர், நன்றி நன்றி நன்றி. இப்போ நம்ம ஃபீட்பேக்ல வந்துருவோம். என்ன இந்த இந்த வேலை திருப்பி ஒரு 8 நாள் கழிச்சு என்ன பண்ண போறோம், எப்படி அது அந்த இடத்த என்ன பண்ண போறோங்கிற யோசனை இப்பயே வந்துருச்சு. ட்ரை பண்ணுவோம். ரைட், இப்போ டாக்டர் ஆறுமுகம், அன்பு ப்ரொஃபசர். வணக்கம் சார், கேக்குதுங்களா? நல்லா கேக்குது சார். வணக்கம் சார். இன்னைக்கு நேத்து நீங்க சொன்ன மாதிரிதான், அதாவது சாரோட ப்ரோக்ராம் அப்படின்னதுமே நேத்துல இருந்தே ரெடியா இருக்கேன் கேட்கறதுக்கு. கையில பேப்பர், அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னோவேட்டிவ் இம்பாக்ட், உண்மையிலே இம்பாக்டான ஒரு செஷன் சார். நிறைய பேருக்கு ஒரு நாலேஜ் நிறைய கிடைச்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி இத போய் அங்க படிச்சா நிறைய செலவாகும். 100 வார்த்தை அது. இன்னைக்கு சாரோட ப்ரொஃபைல் கேட்கும் போது ரொம்ப வியப்பா இருந்தது சார். அவ்வளவு நீங்க 4 பக்கம் சொன்னீங்க, அது எவ்வளவு வருடத்திய உழைப்பு, அதோட இதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. இன்னைக்கு சொசைட்டியை சேஞ்ச் பண்றதுக்கு ஐயா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஐயாவுக்கு யோசி நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி சார், நன்றி சார், நன்றி. அடுத்து ரியாஸ் கான் சார் ப்ளீஸ் சார். ரியாஸ் கான் சார், நீங்க பேசலாம். ரியாஸ் கான் சார், ஆடியோ ப்ராப்ளம். நான் 2 முன்னாடி கொடுத்துட்டேனே, ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு சாருக்கு. ரைட், டியர் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயத்த ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். நாளைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட பிரசன்னா வெங்கடேசன் சார் வர்றாரு. ஒரு இன்டர்நேஷனல் வைடா ட்ரைனிங் எடுத்துட்டு போற ஒரு மிக முக்கியமான ஆளுமை. யாரெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் அவசியம் அந்த விஷயத்துல கலந்துக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளை வச்சுட்டு, உங்களுக்கு எங்களுடைய அன்பான உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் நீங்க அழைச்சிட்டு வரணுங்கிற அன்பான வேண்டுகோளையும் வைத்து, ரியாஸ் கான் சார் திருப்பி ட்ரை பண்ணுங்க. முருகல் சார், ரியாஸ் கான் சார் ப்ளீஸ். இப்ப பேசுங்க சார். ரியாஸ் கான் சார், இல்ல அப்படியே நீங்க ஸ்டில்லா நிக்கிறீங்க சார், உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு சார். முருகனின் கூர்மையான வேல், முருகனின் வலிமையான வேல், முருகனின் வைரவேல், முருகனின் சிறப்பான வேல், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ 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 வெரி மச். ரியாஸ் கான் சார், நாளைக்கு பேசலாம். சாரி, உங்களுக்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு, நாங்க 2-3 வாட்டி கொடுத்துட்டோம், கோச்சிக்காதீங்க. நன்றி முருகவேல் சார், ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த நேரத்தில் இந்த டீம் மெம்பர்ஸ் அண்ட் நம்ம முக்கியமான விஷயம் ஏற்கனவே ஞாபகப்படுத்தினதான், எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ் இருக்கு. முருகவேல் சார் மாதிரி நல்ல விஷயங்களை நல்லா போல்டா படிப்படியா அப்படியே மழை திறந்த வெள்ளம் போல் நீங்களும் பேசணுமா அப்படின்னா ஒன்றும் இல்லை, எங்க டீம் மெம்பர் யாருக்கா கான்டாக்ட் பண்ணுங்க. 3 நாள் ஆன்லைன் கோர்ஸ் இருக்கு, ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு மீண்டும் நாளை காலை ஒரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம். சிறப்பான நிகழ்வு, நாளைக்கு பேசலாம். பிரகாஷ் சார், ஓகே ஓகே சொல்லுங்க சார். பிரகாஷ் சார் சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம், கேக்குதுங்களா? நல்லா கேக்குது சார். சரி சார், அதான் இந்த விஷயம் புதுசா அந்த இது
ஹலோ சார் பிரேக் ஆகி வருது. நம்ம சார் நல்லா நாளைக்கு meet சரி சார் நல்லா இருந்துச்சு. நன்றி பிரேக் ஆகி வருது சார். ஓகே சார். தேங்க்யூ முருகல்ஜி. தேங்க்யூ சார்.